புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 15, 16 மற்றும் 21, 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஜோவான் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஜோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு பிற்பாடு நாங்கள் திருச்சபையிலே கொண்டாடுகிற ஒரு சிறப்பான பெருவிழா திருக்குடும்ப பெருவிழா. இந்த திருக்குடும்ப பெருவிழாவுக்கு பிற்பாடு திருச்சபையிலே நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற ஒரு அற்புதமான பெருவிழா திருக்காட்சி பெருவிழா. திருக்காட்சி பெருவிழாவுக்கு பிற்பாடு நாங்கள் இயேசுவினுடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து திருச்சபையோடு இணைந்த ஒரு பெருவிழாவை நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவினுடைய பொது பணியினுடைய அடித்தளம் அன்றுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு அடித்தளம் போல, ஒரு மரத்திற்கு ஆணிவேர் போல, இயேசுவினுடைய சமூக பணிக்கு அவருடைய திருமுழுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. 30 வயது ஒரு இளைஞன். அவரை நாங்கள் நினைத்து பார்க்கலாம். இயேசுவை நாங்கள் சந்திப்பது அன்பானவர்களே, அவரை பெத்லகேமிலே அவருடைய பிறப்பை நாங்கள் சந்திக்கிறோம். அதற்கு பிற்பாடு அவர் ஜெருசலேம் ஆலயத்தில் அவருடைய 12 வயதிலே அவரை சந்திக்கிறோம். அதற்கு பிற்பாடு நாங்கள் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பது அவருடைய 30வது வயதிலே என்று பார்க்கலாம். குறிப்பாக அவருடைய பொது பயணத்தை, பொது பணியை நிறைவேற்றுவதற்காக, இறைவனுடைய இறையரசை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக இயேசு தன்னை பக்குவப்படுத்தி, தன்னை நிறைவாக்கி, சிறப்பாக்கி இந்த வயதிலே அவர் தன்னை முற்றுமுழுதாக கொடுப்பதற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நாள் தான் இந்த திருமுழுக்கு நாள் என்று நாங்கள் சொல்லலாம். தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த இந்த தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கணும். ஆவியினுடைய வல்லமை எப்போதுமே நிறைவாக்கப்படுகிறது. அதனால்தான் வானம் திறந்ததையும் கடவுளுடைய ஆவியார் புறாவடிவிலே இயேசு மீது இறங்கியதையும் அன்று சிறப்பான விதத்திலே நாங்கள் இன்றைக்கு லூக்கா இன்றைக்கு பதிவு செய்கிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்கின்ற ஒரு குரல் ஒலியையும் நாங்கள் கேட்கின்றோம். இலட்சிய தெளிவோடு இயேசுவினுடைய பயணம் ஆரம்பிக்கப்படுகிறது. திருமுழுக்கு எங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஜென்ம பாவ மாசுகளிலே இருந்து நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அன்பானவர்களே. அதனால்தான் இந்த அருள் அடையாளங்களுக்குள்ளே எல்லாம், திருவருட்சாதனங்களுக்குள்ளே எல்லாம் புதுமுக திருவருட்சாதனம் முதலாக எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற திருவருட்சாதனம் என்று சொன்னால் அது திருமுழுக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த திருமுழுக்கினால்தான் ஒருவர் புதுப்படை பார்க்கப்படுகின்றார். ஜென்ம பாவத்தினுடைய மாசுகள் எல்லாம் கழுவப்பட்டு புதுப்படைப்பாக ஒரு மனுஷன், ஒரு மனுஷி மாற்றப்படுகிறாள். அதனால்தான் திருமுழுக்கு என்று சொல்லுவது ஒரு சாதாரணமான ஒரு அருட்சாதனமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த திருமுழுக்கிலே திருச்சபை 4 பேரை ஒரு குழந்தைக்கு பொறுப்பாக கொடுக்கிறது. பெற்றோர்கள், அத்தோடு ஞான தாய் தந்தையர்கள், இந்த 4 பேரை பொறுப்பாக கொடுத்து ஒரு பிள்ளையை ஆன்மீகத்திலே எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கும், அந்த பிள்ளை திருச்சபையினுடைய உறுப்பினராகி இந்த திருச்சபைக்கு தன்னால் முடிந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்றும், இறை அரசனுடைய மேன்மையை இந்த பிள்ளை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் திருச்சபை விரும்புகிறது. அதனால்தான் ஒரு பிள்ளையை நாங்கள் கழுவி சுத்தம் செய்து திருச்சபைக்குள்ளே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். ஒரு பொது பணியினுடைய மேன்மையை அன்றே பிள்ளை ஆரம்பிக்கின்றது அன்பானவர்களே. இயேசு தன்னுடைய பொதுப்பணியை ஆரம்பிக்கின்றார். அந்த பொதுப்பணி ஆரம்பிக்கின்ற போது இயேசுவுக்கு ஆவியினுடைய அருட்கொடைகள் ஏராளமாக பொழியப்படுகிறது. அவர் திருத்துவத்தினுடைய 2வது ஆள். தந்தை
மகன் தூயா. ஏற்கனவே அப்படி ஆவியினுடைய அபிஷேகம் அவருக்குள்ளே நிறைந்தான் இருக்கு என்றால் ஒருவருக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதிலும் மக்களினுடைய ஒரு தெளிவையும் ஒரு சிறப்பையும் மெய்ப்பிப்பதற்காகவும் அந்த மக்கள் எல்லாரும் அங்கே நிற்கிறார்கள். ஆண்டவருடைய ஆவியினுடைய வல்லமை இறங்குகின்றது. அங்கே மூவரு கடவுளினுடைய அற்புதம் நிகழுகின்றது. அந்த மூவரு கடவுளினுடைய இறையரசு கனவு அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. இயேசு தன்னுடைய பகிரங்க பணியை ஆரம்பிப்பதற்கான ஒரு வழியாக வாய்க்காலாக திருமுழுக்கு அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, தூய ஆவியினுடைய கொடைகளால் நிரப்பப்படுகின்ற போது இயேசு தம்மையை திடப்படுத்துகின்றார், தம்மையே அவர் பலப்படுத்துகின்றார். ஆவியானவர் எல்லா நேரத்திலும் இயேசுவோடு இருந்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலிடும், ஆதலால் பிறக்கின்ற திருக்குழந்தை கடவுளினுடைய பிள்ளை என்று சொல்லப்படும். இயேசுனுடைய பிறப்புக்கு இந்த முன்னறிவிக்கப்பட்ட மங்கள வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆவியானவர் உன்மீது வருவார், மரியாள் இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. அதே போல் நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி திருமுழுக்கு நேரத்தில் இயேசுவிலே இறங்கினார். அதே போல் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு பாலைவனத்துக்கு ஆவியாரினாலே கூட்டிச் செல்லப்படுகின்றார். ஆவியானவர் எப்போதுமே இயேசுவோடு பயணித்து கொண்டே இருந்திருக்கிறார். அதே ஆவியானவர்தான் தூய ஆவி என்னும் நெருப்பினாலே இயேசு எங்களை புடமிடுகின்றார் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் சொல்லுவார். அவருடைய மிதியடிவாரே, அவளுக்கு கூட எனக்கு தகுதியில், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் தூய ஆவி என்கின்ற நெருப்பினாலே அவர் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இந்த நெருப்பினாலே திருமுழுக்கு கொடுப்போர் இன்றைக்கு திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகின்றார். அன்பானவர்களே, நாங்களும் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இயேசு எங்களுக்கு தன்னுடைய ஆவியை நிறைவாக பொழிந்து கொண்டே இருக்கிறார். இன்றும் இறைவனுடைய அன்பு குரல் என்னுடைய செவிகளுக்கு கேட்கிறதா? நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயே என்னுடைய அன்பார்ந்த மகன், நீயே என்னுடைய அன்பான மகள், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். கடவுள் எங்களை பூரிப்படைகிற போது நாங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமா? இயேசுவிலே ஆண்டவர் பூரிப்படைந்தார். இயேசு இறை அரசு இந்த நிறைவான பணியை நிறைவேற்றி விட்டார். அதனால்தான் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம்முடைய திருக்கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. இந்த வார்த்தை எதற்கு என்று சொன்னால், எல்லாம் நிறைவேறிற்று. எதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேனோ அந்த இறை அரசின் பணியை நான் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுவார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நீயே என்னுடைய அன்பார்ந்த மகன், நீயே என்னுடைய அன்பான மகள், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். நீ என்னுடைய குரலுக்கு செவி கொடு, மற்றவர்களும் உன்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பார்கள். அதற்கு நாங்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, மனித வாழ்விலே இயேசு பலவற்றை எங்களுக்கு போதித்திருக்கிறார், பலவற்றை இயேசு சாதித்திருக்கிறார், பலவற்றை இயேசு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு எது எங்களுக்கு தடையாக இருக்கிறது? திருமுழுக்கினாலே புதுப்படைப்பாக்கப்பட்ட நானும் நீங்களும் எப்படி இயேசுவுக்கு சாட்சியம் கொடுப்பவர்களாக வாழுகிறோம்? இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளினுடைய அரசு நெருங்கி வந்து விட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற மாற்கு நற்செய்தி 1 அதிகாரம் 15வது வாக்கியத்திலே அறைகூவல் விடுத்து கொண்டே போவார். காலம் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, உனக்கு காலம் நிறைவேறிவிட்டது. இந்த உலகத்திலே நீ பயணிக்கின்ற காலம் அது மிகவும் நெருக்கமாக வந்திருக்கிறது. மக்களிடத்திலே சொல்லு, மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் மனம் மாறி இருக்கிறோமா? நாங்கள் மனமாற்றத்தை பெற்றிருக்கிறோமா? இயேசுவுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழுகிறோமா? கடவுளுடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்கிறோமா? அலட்சியம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டே இருக்கிறோமா? அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாங்கள் எத்தனை தடவை நாங்கள் அந்த வாழ்வுக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம். இறை உறவின் மனிதர்களாக ஆண்டவர்களை புதுப்படைப்பாக்கி திருமுழுக்கினால் எங்களை சிறப்பான விதத்திலே கழுவி தூய்மைப்படுத்தி தன்னுடைய திருச்சபையினுடைய உறுப்பினர்கள் எங்களை ஆக்கி இருக்கிறார். நாங்கள் அதற்கு எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் சாட்சியம் கொடுப்பவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அழகான நாள் இன்றைக்கு. எங்களுடைய திருமுழுக்கையை நாங்கள் நினைவு கூறலாம். நாங்கள் எப்படி திருமுழுக்கு பெற்றோம்? எங்களுக்கு பொறுப்பாக எத்தனை பேர் இருந்தார்கள்?
நாங்கள் அவர்களோடு எவ்வளவு உறவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம்? ஆன்மீகத்திலே நான் வளர்ந்திருக்கிறேனா? ஒவ்வொரு அருட்சாதனத்திலேயும் ஆவியானவர் எங்களுக்கு நிறைவாக்கப்படுகிறார். ஒவ்வொரு அருட்சாதனத்திலேயும் அன்பானவர்களே நாங்கள் விசுவாச அறிக்கையை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அருட்சாதனமும் எனக்கு வாழ்வு தருவதாகத்தான் மாறுகிறது. அது திருமுழுக்காக இருந்தாலும் சரி, பச்சாத்தாபமாக இருந்தாலும் சரி, உறுதி பூசலாக இருந்தாலும் சரி, குருத்துவமாக இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருந்தாலும் சரி, நோயில் பூசலாக இருந்தாலும் சரி, நற்கருணையாக இருந்தாலும் சரி, எந்த அருட்சாதனமாக இருந்தாலும் ஆவியினுடைய அபிஷேகம் எனக்கு பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு ஒரு முன் அடையாளமாகத்தான் திருமுழுக்கிலே நாங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆவியின் வல்லமையை பெற்ற நாங்கள் எப்படி நாங்கள் ஊனியலினுடைய பிள்ளைகளாக வாழ முடியும்? எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் கழுவுகின்ற போது, ஞானஸ்நானம் கொடுக்கிற போது குருவானவர் ஒரு வார்த்தையை சொல்வார், தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகின்றேன். பரம திரித்துவத்தினுடைய வல்லமை மிக்க பெயர்னாலே நான் உன்னை கழுவி தூய்மைப்படுத்தி உன்னை திருச்சபைக்குள்ளே கொண்டு வருகிறேன். ஆவியானவர் எங்களுக்கு முற்றும் முழுதாக பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியானவரை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் எல்லாருமே எப்படி நாங்கள் ஊனியல்களுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம்? இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம் அன்பானவர்களே. முரண் சாட்சிகளாக வாழ்ந்து எங்களுடைய உன்னதமான வாழ்க்கையை நாங்கள் சிதைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், நின்று நிதானித்து சிந்திப்போம். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிற போது நான் ஆவியானவருக்கு சாட்சியம் கொடுப்பவனாக, இயேசுவினுடைய அன்பு பணியை இந்த உலகத்திலே செய்பவளாக நாங்கள் இறை அரசை நிலைநாட்டுபவர்களாக நாங்கள் வாழுகிறோமா? இந்த கேள்வியோடு நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமென்.